ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து யூஸ்ஃபுல்லான சின்ன சின்ன டிப்ஸ் பற்றி பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம காஃபி போடும்போது காஃபி பவுடர் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஜீனி போட்டு அதுக்கப்புறம் நல்லா சூடான பால் ஊற்றுவேங்க. அந்த மாதிரி ஊற்றும்போது காஃபி பவுடர் வந்து அடியில் அந்த டம்ளரில் கொஞ்சம் ஈரம் இருந்தாலும் அப்படியே பிடிச்சிக்கும். அதை வந்து ஆற்றுறது ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு வந்து அதில் சர்க்கரையை போட்டுட்டு அதுக்கப்புறம் காஃபி பவுடர் போட்டுக்கலாங்க. அப்புறம் நல்லா சூடாக இருக்கிற பால் ஊற்றி ஆற்றும்போது கொஞ்சம் கூட அந்த காஃபி பவுடர் வந்து அடியில் தங்காது. நம்ம நார்மலாக வந்து வெள்ளை சர்க்கரை போட்டு காஃபி இது பண்ணுறதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை போட்டு ஒரு டைம் காஃபி குடிச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வெள்ளை சர்க்கரை போட்டு காஃபியே குடிக்க மாட்டோம். அந்தளவுக்கு செம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் வந்து மிக்ஸியை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இது வந்து 1 மந்த்துக்கு பக்கமாக ஆயிடுச்சு. ஆனால் ரொம்ப அழுக்கெல்லாம் இல்லைங்க. அந்த மிக்ஸி ஜார் வைக்கிறோம்ல அந்த இடத்துல மட்டும்தான் அழுக்கு இருக்குது. தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேங்க. தேங்காய் எண்ணெய் வந்து 2லேருந்து 3 சொட்டு அந்த இடத்துல விட்டுட்டு அதை நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு போகிறோங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற வச்சு எடுத்துருவோம். நம்ம மிக்சியில் ஏதாவது அரைக்கும் போது அது சைடில் வலிஞ்சு அந்த இடத்துல அப்படியே தேங்கி அது காஞ்சி போயிருங்க. அதுக்காக தான் தேங்காய் எண்ணெய் வந்து அந்த இடத்துல 2லேருந்து 3 சொட்டு விடும்போது அது ஊறி அந்த அழுக்கு தானாக வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ப்ரஷ் வச்சு இதை வந்து தேய்ச்சி எடுத்துகிட்டு போகிறோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து கூட தேய்க்கல, லைட்டாக தான் தேய்ச்சிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு ஒரு துணியை வச்சு அதில் தொடச்சி எடுத்துகிற போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் தொடச்சி எடுத்தாச்சு. மிக்சியோட பேக் சைடு எல்லாமே இந்த துணி வச்சு தொடச்சி எடுத்துட்டேங்க. வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் சேர்த்துருக்கு, வேறு எதுவுமே சேர்க்கலை. பாருங்கள், எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக சூப்பராக தொடச்சி எடுத்தாச்சு. தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது இந்தளவுக்கு நல்லா பளபளன்னு இருக்கும். ஃபுல்லாக எல்லாம் தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் காமிக்கிறேங்க. பாருங்கள், இப்போ ஃபுல்லாக எல்லாம் தேய்ச்சாச்சு. பார்க்கவே இங்கே பாருங்கள் புது மிக்ஸி மாதிரியே இருக்குது. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். குழந்தைங்க வந்து ஷூ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அடிக்கடி வந்து நம்ம பாலிஷ் போட்டிருக்க முடியாதுங்க. அதுக்காக சின்ன டிப்ஸ் என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. அதுக்காக வந்து நான் தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். நம்ம வந்து நாட்டு செக்கு எண்ணெயில் தேங்காய் அரைக்கும் போது இந்த மாதிரி அடியில் வந்து வண்டல் மாதிரி இருக்குங்க. அதை நம்ம கழுவி ஊற்றிடுவோம். அதை வேஸ்ட் பண்ணாமல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஷூ க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. லைட்டாக இந்த துணியில் வந்து இதை அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஷூ ஃபுல்லாக தொடச்சி எடுத்துகிற போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து அதில் மண் இருந்ததுன்னா அதை தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாங்க. ரொம்ப அதிகமாக தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்துட வேணாம். லைட்டாக ஒரு சொட்டு கூட இருந்தால் கூட போதும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நான் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து தொடச்சி எடுத்துட்டேன். இது பார்க்குறக்கு வந்து பாலிஷ் போட்ட மாதிரியே இருக்கும். அவ்வளோ சூப்பராக ஷைனிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஒரு பேட் ஸ்மெல் வரும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, நான் கொஞ்சமாக வந்து உள்ளே பவுடர் போட்டு வச்சிடலாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அதுலேருந்து ஒரு கெட்ட வாடை வரும்ல, அதெல்லாம் வராமல் இருக்கும். அடுத்த டிப் பார்க்கலாங்க. நம்ம வந்து முட்டை வேக வைக்கிறோம் அப்படின்னா அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிட வேணாம். முட்டை வெந்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு தட்டில் மாற்றி எடுத்துடலாங்க. இப்போ வந்து தண்ணி நல்லா சூடாக இருக்குது. ஒரு கரண்டி வச்சு இந்த முட்டையெல்லாம் வேறு தட்டில் மாற்றிட்டு இந்த தண்ணி என்ன பண்ண போகிறோன்னா பார்க்கலாம். நம்ம வந்து கிச்சனில் வெங்காயம் பூண்டு உரிப்போம்ல, அந்த தோலை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு டப்பாவில் சேர்த்து வச்சிடலாங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பூண்டு தோலை வந்து இந்த தண்ணியில் போட்டுருவோம். தண்ணி நல்லா சூடாக இருக்கிறனால அந்த வெங்காயம் பூண்டில் இருக்கிற அந்த சத்தெல்லாம் வந்து அந்த தண்ணியில் இறங்கிரும். பாருங்கள், நல்லா தெரியும் எந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்திருக்குன்னு. சூடு ஆற வரைக்கும் விட்டுறலாங்க. இப்போ முட்டையை எப்படி ஈஸியாக உரிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. முட்டையை வந்து இந்த மாதிரி ஒரு அகலமான டம்ளர் எடுத்துகிட்டு அதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு குலுக்குனா போதுங்க. அதில் இருக்கிற ஓடெல்லாம் வந்து ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும். இது எவ்வளோ முட்டை இருந்தாலும் இந்த மாதிரி டெக்னிக் ஃபாலோ பண்ணுனா சீக்கிரமாக வந்து முட்டையில் இருக்க ஓடை வந்து எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள், இந்த தண்ணி நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து வடிகட்டிட்டு பார்ப்போம். பாருங்கள், இந்த வெங்காயம் பூண்டு தூளெல்லாம் வடிகட்டிட்டேன். இது பாருங்கள் எந்த அளவுக்கு கலராக இருக்குன்னு.
இதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் வீட்டில் வந்து ரோஜா செடி அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு ஊற்றிடுவோங்க. அது வந்து பூ வந்து நிறையா வைக்கும். இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பற்றி பார்க்கலாங்க. இது வந்து தண்டுக்கீரை. தண்டுக்கீரையை வந்து நம்ம பொரியல் செஞ்சோம்னா ஃபுல்லாக தண்டாக இருக்கும். அதுக்கு பதிலாக வந்து நம்ம கடைஞ்சி தான் சாப்பிட முடியும். தண்டுக்கீரையை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுலேருந்து வேர் பகுதியை மட்டும் இந்த மாதிரி எடுத்துடலாங்க. வேரில் வந்து நிறைய மண் இருக்கும், அதனால் மட்டும்தாங்க. பாருங்கள். அதுக்கப்புறம் இதில் வந்து தேவையில்லாத செடி அப்புறம் புல் அதெல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் பார்த்துட்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி கீரையை சுத்தம் பண்ணிவிட்டு எப்படி வந்து கீரை கடையல் செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேங்க. ரொம்ப கொஞ்சமான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்து வந்த உடனே தான் கீரை சேர்க்கணுங்க. முதலே வந்து கீரையை சேர்த்துட்டோம் இல்லை வந்து கீரையை சேர்த்துட்டு தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட்டே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாவே இருக்காது. தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறமா கீரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போதுங்க. சூப்பராக தண்டு வந்து வெந்து வந்துடும். ரொம்ப நேரம் வந்து வேக வைக்க தேவையில்லைங்க. பாருங்கள், அந்த தண்ணி அப்படியே தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துலேயே அந்த தண்டு வந்து சூப்பராக வெந்து வந்துடும். அந்த தண்டை எடுத்து மசிச்சு பார்த்தோன்னா தெரியுங்க வெந்துடுச்சா இல்லையான்னு. பாருங்கள், சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தை எடுத்துடலாங்க. இப்போ வந்து கீரையை கடைஞ்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்காக இதில் இருக்க தண்ணியை வடிச்சிட்டு கீரை சூடாக இருக்கும்போது தான் கடைய முடியுங்க, ஆறிட்டால் கடைய முடியாது. இதில் இருக்க தண்ணியை வடிச்சிட்டு நம்ம கடையிறதுக்காக ஒரு மத்து யூஸ் பண்ணுவோம்ல, அதை வச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண போகிறதில்ல, நம்ம கீரை கடைஞ்சிட்டு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் வந்து இந்த மத்து வச்சு கடைய முடியாதுங்க. அது தண்டுக்கீரை வந்து அவ்வளோ சீக்கிரம் இதை வந்து மத்து வச்சு கடைஞ்சோனாலும் நாராக இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த கீரை வந்து ஆற வச்சுட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், இதை ஃபுல்லாக நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்தளவு கொரகொரப்பாக அரைச்சிருக்கேன். ரொம்ப நைஸாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது, அதனால தான். அரைச்சிட்டு இங்கே பாருங்கள், இப்போ வந்து நல்லா திக்காக இருக்குது. அதனால் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை ஊற்றி இதை கலந்துக்கலாங்க. அவ்வளோதான், சூப்பரான கடையல் ரெடி ஆகிடுச்சு. எல்லாருக்கும் கடைய வராதுங்க. இந்த மாதிரி வராதவங்க மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. இதுக்கு வந்து கடலைப்பருப்பு, சின்ன வெங்காயம் சேர்த்து தாளிப்பு கொடுத்துடலாம். அடுத்த டிப் பார்க்கலாங்க. மாதிரி மெட்டல் வளையல், கண்ணாடி வளையலெல்லாம் நிறையா யூஸ் பண்ணுறோம்னா நம்ம டப்பாவில் அப்படியே போட்டுட்டோன்னு வைங்களேன், இந்த கண்ணாடி வளையல் ஒன்றோட ஒன்று சேர்ந்து சீக்கிரமாக உடஞ்சிருங்க. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஒரு சின்ன டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இது குழந்தைக்கு இருக்க வீட்டில் வந்து இந்த எலாஸ்டிக் போன மாதிரி சாக்ஸ் எல்லாம் நிறையா இருக்குங்க. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இதை தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். சாக்ஸ்க்குள்ளே இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை சுருட்டி வச்சுக்கலாங்க. ஒரு நம்ம பவுச் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சாக்ஸ்க்குள்ளே நியூஸ் பேப்பர் தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவு நியூஸ் பேப்பர் வச்சுட்டு நம்ம வலையில் இந்த மாதிரி போட்டு வச்சிடலாங்க. எல்லா வலையிலும் பாருங்கள், இருக்கிற எல்லா வலையிலும் போட்டு வச்சுட்டேன். இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது கண்ணாடி வலையிலலாம் சீக்கிரம் உடையாது. மாதிரி இருக்கிற எல்லா வலையிலும் போட்டுட்டு இதை வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் வந்து நம்ம போட்டு வச்சிடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது வளையல் வந்து அவ்வளோ சீக்கிரமாக உடையாது, பார்க்கவும் வந்து நீட்டாக இருக்கும்.